ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்துக்கொண்டால் அவருடைய நீண்ட கால அரசியல் எதிரியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ. எதிரும் புதிருமாக இருந்தது. 2005 தேர்தலாக இருக்கட்டும், நேருக்கு நேர் மோதிக்கொண்டார்கள். 2010 இவர்கள் சரத் பொன்சேகாவை களமிறக்கி மஹிந்தவை தோற்கடிக்க முயற்சித்தார்கள். இவ்வாறான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டு மக்கள் மீது அதீத அதிருப்தி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த நபர்களோடு இணைந்து கொண்டு இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பதன் காரணமாக இவரோடு மீண்டும் பயணித்தால் இருக்கிற செல்வாக்கை இழக்க வேண்டி வரும் என்று எதிர்க்கட்சிகள் நினைத்திருக்கலாம் தானே. இப்ப இங்கே மஹிந்த ராஜபக்ஷ நாடா நடந்தது நடந்துட்டே, இந்த நடந்ததுக்கு எதிர்கட்சியும் வகை சொல்லணுமே. இப்போ நான் உதாரணத்தை எடுக்கிறேனே, இப்போ 74 வருஷம்னு சொன்ன ஜேவி வகை சொல்ல தேவையில்லையா இந்த பிரச்சனைக்கு? விமல் வீரவன்ச வகை சொல்ல தேவையில்லையா? ரைட். அது போக ஐக்கிய தேசிய கட்சியிலேருந்து சஜபிக்கு போனவங்க வகை சொல்ல தேவையில்லையா? அவங்களும் ஆட்சி செஞ்சவங்க என்ன. இப்போ அதை இல்லை நாங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல பார்க்கணும், ஃபர்ஸ்ட்ல நாட்டை தூக்கி எடுக்கணும். அந்த நாட்டை தூக்கி எடுத்தால் தான் எங்களுக்கு வழக்கு போட மேலும் அவங்களுக்கு வழக்கால் ஒரு தீர்ப்பெடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலும். நாடு இன்னொரு நாட்டுக்கு கீழே போயிட்டு நாங்கள் திருப்பியும் ஒரு வெளிநாட்டுக்கு நாங்கள் அடிமையாளா போனோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலும் இல்லைங்க. அதனால் இப்போ இவங்க ஒரு சாட்டாக தான் இவங்க சொல்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ இப்போ இப்படி தானே. இப்போ இர்ஃபான், இப்போ இந்த ஐடிஎன்னை யாருனாலும் ஒருத்தர் வந்து வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், சரியா? இந்த ஐடிஎன்ல இருக்கிற குறைய வச்சுக்கொண்டு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, இந்த குறையெல்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் வாங்க, நாங்கள் எப்படி வந்து செய்கிறேன்னு கேட்டால் நியாயமா? நியாயம் இல்லை. செய்ய வைக்கணும். அதுதான் அவங்களோட ஆர்வம். நெஞ்சிட்ட மாற்ற மாட்டாங்க அவங்க. வேண்டாம் மேனேஜர் இங்கே உள்ள சாமனை மாற்றுவாங்க, இப்படி மாற்றுவாங்க, மற்ற எல்லாம் இந்த பொடியை வச்சு தான் அவங்க கொண்டு போகலாம், அவங்களுக்கு தெரியும் உளுந்துரும்னு சொல்லி போட்டு. அதை மாதிரி இப்போ அரசியலில் இப்போ இந்த நாடு போகிறன்னு சொன்னால் யார் என்னத்தை சொன்னாலும் இந்த டீம் இருந்தால் தான் இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போவேலும். வேறு யாருக்கும் இந்த நாட்டை நிர்வகிக்க முடியாது. அப்படின்னா வேறு யாராலும் இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியாது. இல்லை, இப்போ இருக்கிற சூழலில் கொண்டு போக இயலாததுக்கு நான் எடுக்கல. இல்லை, தேர்தலில் மக்கள் வாக்களிப்பினூடாக வந்து நாங்கள் ஆட்சியை பெறுவோம் என்று சஜித் பிரேமதாஸ் கூறுகிறார். மக்கள் ஆட்சியோட வாரத்துக்கும் இந்த நாடு செழிப்பா இருக்கணுமே, ஆட்சி எடுக்க. சரியா? நாடு செழிப்பாகணும். இப்போ மக்களாட்சி அன்றைக்கு மக்கள் தானே வந்து அரகலை செஞ்சாங்க. கோட்டாபே வானான்னு சொன்னது வந்து சஜித்துக்கு பார்க்க மக்கள் சுட்டி தானே கோட்டாபே கொடுத்துட்டு போறாரு பிரசிடென்ட். அப்படி இருக்கிற நேரம் சஜித் வந்து சொன்னா நான் மக்களோட செல்வாக்கூட வரணும்னு சொல்லி எப்படி நீங்க நம்ப போறீங்க? மக்களோட செல்வாக்கு அப்படி வரும்னு சொல்லி போட்டு தேர்தல் மூலமாக நேரடியாக வாக்கினை பெற்று இன்னொருவருக்கு அடிமையாகி நான் அதிகாரத்தை பெறுவதை விட மக்களுடைய ஆதரவின் மூலமாக நான் அதிகாரத்துக்கு வருகிறேன், வந்து மக்களுக்கு பணிபுரிகிறேன் என்பதுதான் அவருடைய கருத்து. இப்போ மக்களுக்கு இப்போ சஜித்தோட போகிற ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அவங்கடன்னு சொல்லி நான் சொன்னேன் தானே, எங்கட கட்சி அப்படின்ற ஒரு தன்மை உள்ளுக்கு அவங்க கணிப்பு வச்சாலும் நாங்கள் இர்ஃபானுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு மட்டும் இல்லை, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நாங்கள் கிராமத்துக்கு போகிறோம். கிராமத்தில் மக்கள்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்குறோம். எப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் வராத ஒரு இது ஒன்று நீங்கள் அனுபவிச்சிங்க இந்த அரகலை டைமில். நீங்கள் மக்கள்கிட்ட கேட்குறீங்க. அந்த நேரம் இந்த நாட்டை எடுக்காம 2 பேர் 3 பேரும் அப்படின்னால் சஜித் பிரேமதாச, 2வது 3% இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க, அடுத்தது வந்து எங்கட சரத் பொன்சேகா. இவங்க 3 பேர்ட்டையும் தான் கேட்டிருக்கிறாரு. ரணில கூப்பிட முந்தி யாரு? கோட்டாபே ராஜபக்ஷ. 3 பேர் மேலாண்டுட்டாங்க. சரி, மிச்சம் தேவையில்லையே. இப்ப ஹரின் எடுப்போமே நாங்க. ஹரின் மனுஷ இவங்க 2 பேரும் பயங்கரமா வந்து சஜித் கிட்ட சொல்றாங்க, நீங்க பாரம் எடுங்க, நீங்க பாரம் எடுக்காட்டி ரணில் எடுத்தா இந்த சஜபையே இல்லாம போயிட்டோம்னு சொல்லி போட்டு அதனால எடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஹரிண்ட அரசியல் தகப்பன் வந்து ரணில் விக்ரமசிங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னார் சஜித்? நாங்க இவங்களோட போறதா, நாங்க மஹிந்த ராஜபக்ஷ மாதிரி இந்த பிழை செஞ்சவங்களோட போறதா? அது செய்யலாம், நாங்க போக மாட்டோம், அவங்களோட எங்களுக்கு தேவையில்லை, நாங்க மக்களோட செல்வாக்கில் வருவோம். ரைட், ஓகே. அப்ப ஏன் சஜித் பிரேமதாச 2வது கடிதம் அனுப்புறாரு? நோ கண்டிஷன், எனக்கு பிரைம் மினிஸ்டர் தாங்க, நாங்கள் பாரம் எடுக்க தயார். கண்டிஷன் இருக்குது. 4 நிபந்தனைகள் இல்லையே. ஜனாதிபதி குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பதவி விலக வேண்டும். இல்லை அந்த கடிதத்தை பிரசிடென்ட் வாசிச்சார். நீங்க பாத்தீங்களா பார்லிமெண்ட்ல? சஜித் அனுப்பின கடைசி கடிதத்தை, ஃபர்ஸ்ட் கடிதம் தான் அதெல்லாம்.
ரெண்டாவது கடிதம் உங்களுக்கு கிடைச்சில்ல, எடுத்து பாருங்க. நான் வேணா அடுத்த வாரம் நீங்கள் கடிதம் எடுத்துட்டு வரட்டா? நான் அந்த கடிதத்தில் எப்படின்னா, நோ கண்டிஷன் தாங்க, நாங்கள் பாரம் எடுக்க தயார்னு சொல்லி போட்டு. ஏன் மனுஷ ஹரிண்ட பிரஷர். அப்போ அதில் விளங்குது இல்லையா இவரோட நோக்கம் எங்கே இருக்குன்னு சொல்லி போட்டு. சரியா? ஆனால் இவங்க இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க இந்த நாட்டோட இந்த விளையாட பார்க்குறாங்க, நாட்டு மக்களோட விளையாட பார்க்குறாங்க. என்ன செய்ய பார்க்குறாங்க? எங்களுக்கு தாங்க நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இப்போ அன்றகுமாரன் சொல்கிற ஒரு கருத்து, ஒரு 4 வருஷம் தந்து பாருங்களேன், எங்களுக்கு 5 வருஷம் தந்து பாருங்களேன்னு விளையாடுறதா? அது இப்போ எங்கே இருக்கிறோம் நாங்கள்? அப்படி இல்லை. நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரணில்கிட்ட இருக்கின்ற அந்த செல்வாக்கையும் பாவிச்சு, அனுரட்ட இருக்கின்ற செல்வாக்கையும் பாவிச்சு, சஜித்தில் இருக்கின்ற செல்வாக்கெல்லாம் பாவிச்சு ஒரு டீம் ஒர்க்காக ஒரு நேஷனல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நாட்டை தூக்கி முன்னுக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பிரிஞ்சு சந்தை கேட்போமே. என்ன நடக்க போகுது? என்ன குறைய போகுது?